நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கும். நான் அதையும் பசங்களை தான் நான் சொல்கிறேன். கேவலமான ஒரு விஷயம் அது. ஜாதிகள் இல்லை எடி பாப்பா இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஒரு மட்டமான ஒரு ஜாதி இருக்குது. அது எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து படிக்காமல் தற்கூரியாக இருந்தோம்னா நம்மளோட பின்தங்கி இருக்க சமூகத்தில் படித்து நல்ல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை பார்த்துட்டு கண்ணு உறுத்தும். நம்ம தற்கூரித்தனமான நம்ம மூளையை வச்சுட்டு நம்ம என்ன யோசிக்க முடியும்? டாக்டர் இன்ஜினியராக ஆக முடியும், கொலகாரனாக தான் ஆக முடியும். அந்தமாரி நீங்கள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் நம்ம பண்டில் தான் நிறைய கோர்சஸ் இருக்குது. படித்து அறிவை வளர்த்துக்கோங்க. லைஃப்பில் வந்து அறிவு வளரல அப்படின்னா இந்த வீடியோவில் வர சில முட்டாள்கள் மாதிரி தான் நம்ம இருப்போம். டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் கடந்து வருவோம். அவங்களோட முகம் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர அவங்களோட பேரோ ஊரோ மதமோ ஜாதியோ அப்படின்ட்டு எந்த ஒரு அடையாளமும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கூட்டத்திலேருந்து என்றைக்கோ ஒரு நாள் அவங்க வேலை எந்திரிச்சு நின்று இங்கே பாரு நான் லைஃப்பில் எவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கேன், எவ்வளோ பெருசாக நான் உயர்ந்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயமா மாறி இருக்கும். அண்ட் அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு கர்வமும் வரும். ஆனால் அதே கூட்டத்திலேருந்து சில பேர் வந்து இங்கே பாரு நான் எவ்வளோ நாள் தற்கூரியாக இருந்திருக்கிறேன், எனக்கு எப்படி அறிவே இல்லாமல் எவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்திருக்கேன் பாரு, இங்கே பாரு எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை செஞ்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றதுக்குமே சில பேர் இருப்பாங்க. ஆனால் இதில் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது வந்து எல்லாருமாரியும் வந்து இந்த ஜாதிகள் இல்லடி பாப்பா, ஆணவ கொலைலாம் தப்புங்க, இந்த ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க, இப்படிலாம் உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வலிக்கவே வலிக்காது, அது உரைக்கவே உரைக்காது. நம்ம இந்த மாதிரி பட்டும் படாமல் பேசக்கூடாது. நம்ம ஆக்சுவலி வந்து பேசுறது வந்து அவங்களுக்கு சொரணம் வரணும், அது வந்து அவங்களுக்கு வந்து வலிக்கணும், அது வந்து அவங்களுக்கு கோவத்தை கொடுத்து விடணும். நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிலீஜனை பற்றி நிறைய பேர் வந்து ரிலீஜன் தப்புங்க அப்படிலாம் சொன்ன வீடியோலாம் இருக்கும். அதில் நீங்கள் போய் பாருங்க, எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களும் வந்து அது கோவப்பட்டு பேசியிருக்கவே மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வலிச்சிருக்காது. ஆனால் நான் போட்ட ரிலீஜன் வீடியோவில் அந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அந்த வலி தெரிஞ்சிச்சு. நான் சொன்னது வந்து அவங்களுக்கு குத்துனுச்சு. அதே மாதிரி தான் நம்ம இந்த ஜாதியை பொறுத்த வரைக்கும் வந்து குத்தணும். ஒவ்வொருத்தரையும் ஒரு மர்டர் நடக்குதா, அது எந்த ஜாதிக்காரன் பேருக்கு பின்னாடி அங்கே ஜாதியை போடு. ஒவ்வொருத்தரையும் ஒரு ரேப் நடக்குதா, அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதியை போடு. பெருசாக போஸ்டர் அடிச்சு ஓட்டு. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸ் அந்த பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டு அடிச்சு ஓட்டு. அந்த மாதிரி பண்ணாதான் இவங்களுக்கு அந்த ஜாதிக்கு பின்னாடி இருக்கிறது பெருமைங்க. அந்த பெருமையை அழிச்சிட்டு அந்த ஜாதின்றது ஒன்றுமே கிடையாது. உன் ஸ்டேட்டை தானா உன் ஜாதி உனக்குமே தெரியாது. அண்ட் ஆல்சோ இதில் எந்த ஜாதி இந்த வேலையை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலை நடந்துச்சுன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். கவின்ற ஒரு பையன் டிசிஎஸ்ல 12 lakhs per annum வந்து வாங்கியிருக்கிறான். அதை வந்து கொலை பண்ண இருக்கான்ல, அவன் இந்த ஜென்மம் இல்லை, அவன் வந்து இன்னும் ஒரு 10 ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு வளர போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நல்லா படித்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் ஒரு நல்ல வேலையில் இருந்திருக்கிறான். இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக லவ் பண்ணிருந்துருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, நீ அதான் பசங்க எல்லாருமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரோட்டில் கீழே விழுந்தீங்கன்னா எந்த நாயும் வந்து உங்களுக்கு தூக்காது. அதுவே நீங்கள் ஒரு சுடிதார் போட்டு போய் கீழே விழுங்க, எல்லா நாயும் வந்து தூக்கும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கும். நான் அதையும் பசங்களை தான் நான் சொல்கிறேன். கேவலமான ஒரு விஷயம் அது. இந்த உலகத்தில் வந்து அந்த மாதிரி சிம்பு சனியனுங்க தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த பொண்ணு கூலாக சொல்லிடுச்சு, நான் அவரை லவ்வெல்லாம் பண்ணலங்க, நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷம் ரிலேஷன்ஷிப். ஏன்னா அந்த பையன் போயிட்டான். இனிமேல் வந்து அந்த பொண்ணு யார் கூட சண்டையை போட்டு யாரை ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினைக்குது? அவங்க அப்பா அம்மாவே அனுப்புன்னு நினைக்கிறீங்களா? இந்த நீயானால வந்து ஒரு சீரீஸில் வந்து எல்லா பொண்ணும் வந்து எனக்கு ஃப்ரீடம் வேணும், இண்டிபெண்டன்ஸ் வேணும், நாங்கள் தனியாக செஞ்சுக்கணும், நாங்கள் முடிவு எடுத்துப்போம், யாரும் கல்யாணம் பண்ணிப்போம், இப்படிலாம் கேட்டதுக்கப்புறம் கோபி கேட்டார், சரிங்க ஒரு கீழ் ஜாதி பையன் வரான், அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னா ஒரு பொண்ணு சரின்னு சொல்லலை. கொலை நடந்த அன்னைக்கு வந்து கவின் வந்து அந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காப்புல, வீட்டில் யாரோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அந்த டைம் அந்த பொண்ணோட அண்ணன் தருதல சஜித்ன்றவன் அங்கே வந்திருக்கிறான். வந்து கவின் கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் கண்ணில் மிளகாப்பொடியை போட்டு கொடூரமாக அருவாளில் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறான். இந்த ஆணவ கொலை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து வெள்ளையும் சொல்லிமா சட்டையை கொடுத்து மீசையை முறிக்கிட்டு சிரிச்சிட்டு போகிறானுங்க பாருங்க. முதல்ல அதை தடுக்கணும். இவங்களுக்குலாம் வந்து மொட்டையை அடித்து கழுது மேலே ஏற்றி கரும்புலி சும்புலி குத்தி இவனுக்கு ஜாதி பேரை நெத்திலையும் முதுகுலையும் வந்து பச்சை குத்தி இவங்களை வந்து தெருவாக கூட்டிகிட்டு போகணும். இந்த ஜாதியில் பெருமை இதுதான், உன் ஜாதி பெருமை இன்னைக்கு தான் தெரியுது, உன் ஜாதி இதுதான் அப்படின்ட்டு. இல்லை இந்த மறவர்ன்றது என்ன ஜாதி? இந்த கொலை பண்ணவன் வந்து மறவர் ஜாதி. ஸோ இது என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு. அதுக்கு தமிழில் அர்த்தம் தெரியுமா? ரொம்ப பின்தங்கிய ஜாதி, கீழ் ஜாதி, பின்தங்கிய ஜாதி. இந்தமாரி கேவலமான ஒரு வேலையை செஞ்சது வந்து கேவலமான ஒரு ஜாதியாக தான் இருக்கணும். நான் உங்கள் ஜாதிக்காரங்க எல்லாத்தையும் கேவலமாக சொல்கிறேன்னு உங்களுக்கு கோவம் வரும்ல. நீங்கள் கும்புற சாமி பெரிய கோயில் உங்கள் ஊரில் ஏதோ இருக்கோ சரி, அதில் இருக்கிற கருவறை போய் தொட்டு பாருங்க. உங்கள் ஜாதி எந்த இடத்துல இருக்குது, நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாமியை தொட்டால் சாமிக்கு தீட்டு. மறவர் ஜாதிக்காரங்க சாமியை தொட்டால் சாமிக்கு தீட்டு. புரியுதா? அதாவது நீங்கள் சாமியை தொட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் சாமியை ப்ளீச்சிங் பவுடர் ஊற்றி கழுவுவாங்க. நீங்கள் அசிங்கம். நான் இதை ஏன் திரும்ப சொல்லணும்? உங்கள் மரமண்டைக்கு ஏறணுன்றதுக்காக. உங்கள் ஜாதியை நீங்கள் பெருமை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற பெரிய கோயிலில் போய்ட்டு உங்கள் உள்ளார கருவறையில் இருக்கிற சாமியை தொட முடிஞ்சா பாருங்கள். ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் தொடுங்க. உங்கள் ஜாதியில் எத்தனை பேர் ஆம்பளை இருக்கிறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபோட்டோ எடுத்து போடுங்க. இங்கே பாரு ராகுல், நான் வந்து இந்த கருவறையில் இருக்கிற சாமியை நான் வந்து தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுங்க. ஆம்பளையாக இருந்தால் போடுங்க. உங்கள் ஜாதி அவ்வளோ பெரிய ஜாதினா அதை நீங்கள் போடுங்க. உங்களோட வீரத்தை எங்கே காட்ட முடியுமோ அங்கே காட்டணும். அந்த பையன் வந்து பின்தங்கிய ஜாதியில் இருந்தாலும் நல்லா படித்து இவ்வளோ தூரம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருக்கிறான். நீங்கள் பெருசாக பெரிய அந்த ஜாதி இப்போ ஆண்ட ஜாதி ஜாதின்ட்டு என்னத்தை சாதிச்சிங்க? இன்னைக்கு ஒரு கொலகாரனாக தான் உங்கள் ஜாதிலேருந்து வந்திருக்கான். ஒரு தற்குறி தான் உங்கள் ஜாதிலேருந்து வந்திருக்கிறான். உங்களோட வீரத்தை கொண்டு போய் எங்கே போய் கோயிலில் போய் சாமியை தொட முடியுமா? உங்கள் வீரம் அங்கே வருமா? அங்கே ஏன் ஆம்பளைங்களே இருக்கிறது இல்லையா? நான் சொல்கிறது வந்து சீரியஸாக உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓகே, நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நாளைக்கு நான் ஊரில் வரப்போ என்னை வந்து குத்தினாலும் பரவாயில்ல. இந்த ஒரு விஷயத்தை வந்து பட்டும் படாமல் ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இப்போல்லாம் எங்கே யார் ஜாதி பார்க்குறா அப்படின்ற மாரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குலாம் உரைக்காது. இந்த ரிலீஜன் விஷயத்துலையுமே நான் வந்து இதேமாரி எத்தனை ரிலீஜனை வச்சு எத்தனை பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. எவனுக்காவது கோவம் வந்துச்சா அந்த வீடியோவில் போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே தன்னை சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது. உங்களை பேரை சொல்லி நீங்கள் எந்த ஜாதிக்காரங்க யார் இந்த கேவலமான ஒரு வேலையை செஞ்சது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு அந்த கோவம் வரும், அந்த உரைக்கும். எல்லா நியூஸ்லையும் அதை தான் போடணும், அந்த பேரை பெருசாக போடணும். எவன் ரேப் பண்ணானா அவன் ரேப் பண்ணவன் பேருக்கு பின்னாடி அந்த ஜாதியை பெருசாக போடு. கொலை எவன் பண்ணாலும் அந்த கொலை பண்ணவன் பேருக்கு பின்னாடி பெருசாக ஜாதியை போட்டு நியூஸ் பேப்பர் போஸ்ட்லாம் அடித்து ஒட்டுங்க. இந்த ஜாதி பெருமைன்றது இதில் மட்டும்தான் தெரியணும். We'll see you again, guys. Thanks.